நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை காண செய்த கிருபைக்காக கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் கூட நம்முடைய தேவனுக்கு ஒரு பாடலை பாடி நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். அவரை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வல்லமையானது, மிகவும் அருமையானது. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். திராட்சை செடி சுராஜா, திராட்சை செடி ஏசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள், உம்மோடு படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே ஏசுராஜா, திராட்சை செடியே ஏசுராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே ஏசுராஜா, திராட்சை செடியே ஏசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே ஏசுராஜா, திராட்சை செடியே ஏசுராஜா, குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே, குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே ஐயா, சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சித்தமாய் நிறைவேற்றும்,
நித்தம் கரத்தில் நாங்கள் நித்தம் கரத்தில் திராட்சை செடியே யேசுராஜா திராட்சை செடியே யேசுராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா வேதத்தை ஏந்துகின்றோம் வாசித்து மகிழுகின்றோம் வேதத்தை ஏந்துகின்றோம் வாசித்து மகிழுகின்றோம் தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம் திராட்சை செடியே யேசுராஜா திராட்சை செடியே யேசுராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் திராட்சை செடியே யேசுராஜா திராட்சை செடியே யேசுராஜா ஆமென் அல்லேலூயா கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம் ஆமென் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் நாம் அவரோடு கூட அவருடைய கிளைகளால் நாம் படருகிற கொடியால் நம் இயேசு ராஜாவின் வழியிலே நாம் நடப்போம் ஆமென் நம்முடைய கர்த்தர் நம்மை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்கிறவர் ஆமென் பரிசுத்தமான தேவன் ஆமென் நம்முடைய உள்ளம் மகிழும்படியாக நாம் அவரோடு கூட இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் உள்ள எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நீக்கி போட்டு சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு அருளி செய்வார் ஆமென் நம்முடைய தேவனிடத்திலே நம்மை ஒரு களிமண்ணாக குயவன் கையில் உள்ள களிமண்ணாக நாம் நம்முடைய தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அவர் அந்த குயவன் அந்த பானையை பனைவது போல அவனுடைய சித்தம் எப்படியோ அதே போல் அந்த பானையை அழகாக ஒரு வடிவத்தில் வடிக்கிறான் அந்த குயவனை போல் நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சித்தம் போல நம்மை நடத்துவார் ஆமென் அல்லேலூயா நம்மால் ஒன்றுமில்லை ஆமென் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் நமக்கு உண்டான யாவற்றையும் நம்முடைய தேவனே நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார் ஆமென் ஆதலால் பரிசுத்த தேவனிடத்திலே நம்மை ஒரு களிமண்ணாக நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை அவருடைய சித்தம் போல எப்படி அழகுபடுத்த வேண்டுமோ அப்படி நம்மை அழகுபடுத்தி நம்மை பரிசுத்தமாய் உருமாற்றுவார் ஆமென் அல்லேலூயா நித்தமும் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆமென் நிதம் நிதம் நம்மை நடத்துவார் ஆமென்
அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து அவருக்கு தினமும் நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். ஆமென். மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்திலே நீதியின் பாதையிலே நடந்து, பரிசுத்த பாதையிலே நடந்து, அவருடைய வழிகளில் செம்மையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் அவருடைய வார்த்தைகளிலிருந்தும் வசனங்களிலிருந்தும் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுடைய வேதத்தை ஏந்தி அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய பாதையிலே செம்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமென். அவருடைய நல்ல நடக்கையிலே நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே இல்லை என்றால் நாம் நிலைத்து நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் யாவும் பரிசுத்தமாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நமக்கு யாதொன்றும் சொந்தமல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கரங்களுக்குள்ளாய் நாம் அடங்கி நடந்து அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவருடைய போதனையை கை கொண்டு அவருடைய சத்தியத்தின் வழியிலே நாம் நடந்து அவருடைய பரிசுத்த பாதையிலே செம்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமென். அப்படி என்றால் நாம் செம்மையானவர்களாய் நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாவரும் நம்மை பின்பற்றுவார்கள். நம்மோடு கூட பரிசுத்தமாய் நடப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பின்வரும் சந்ததியார் நம்முடைய தேவனை பரிசுத்த தேவனை வணங்கும்படியாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் சீர்குலைந்து போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் வழியிலே நடக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவானாய் காணப்படுவது போல நாமும் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுவோம். நம்முடைய முகத்திலே தேவனுடைய பிரசன்னம் ஒலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் வாசித்து மகிழ்வோம். இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளிலே சங்கீதம் 117வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறிய அதிகாரம். ஜாதிகளாகிய நாம் அனைவரும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் அவரை போற்றி துதியுங்கள். ஹல்லேலூயா. அப்படி துதிப்பவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் நலமானதாய் காணப்படும். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ லோகத்துக்கும் அதிபதி. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கியவர் அவரே, நமக்கு காற்றை சுவாசிக்க கொடுக்கிறவர் அவரே, நமக்கு தண்ணீரை பருக கொடுப்பதும் அவரே,
நம்முடைய யாதொன்றையும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கின்றார். நமக்கு தேவையானவற்றை நமக்கு சந்தித்து வரத்திலிருந்து நமக்கு எல்லா ஒத்தாசைகளையும் நம்முடைய தேவன் அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதிப்போம். நம்முடைய தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. திக்கற்றோரையும் விதவைகளையும் போஷிக்கிறவர். ஆமென். கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுகிறவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். நம்மேல் நம்முடைய தேவன் இரக்கமாயிருப்பது பெரிய கிருபை. ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையிலே மரிக்கப்பட்டு சிலுவையிலே நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய தேவன் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்லறையிலே ஆணிகளால் அறையப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே நம்முடைய தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. யாரும் இதுவரை அப்படி மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் இல்லை. ஆமென். நம்முடைய தேவன் ஒருவரே மரித்தும் உயிர்த்தெழுந்து நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆதலால் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய இருதயம் மன துக்கங்களோடும் வாரத்தோடும் இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட அவருடைய வசனங்களினாலும் வார்த்தைகளினாலும் நம்மை பேசி ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், நம்மை சமாதானப்படுத்துகிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். நாம் அவருடைய பாதையிலே நடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நன்மையானவைகளே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு செம்மையானதை செய்து கர்த்தருடைய பாதையிலே நாம் நடப்போம். அல்லேலூயா. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவருடைய உண்மை சதா காலங்களிலும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜீவனோடு இருக்கும் நாளளவும் நாம் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து அவருடைய நாமத்தை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய வழிகளிலே நாம் நடப்போம். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நாம் இறங்காதபடி அவருக்கு நேர்மையானதை அவருக்கு கர்த்தருக்கு பிடித்தமானதை நாம் செய்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரியவராயிருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துவார். ஆமென். நம்மை கனப்படுத்துவார். நம்மை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் நாம் நம்முடைய இருதயத்திலே ஏந்தி கொள்ளுவதற்கு நாம் வாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வல்லமையானது, அதிசயமானது, அற்புதமானது, மகிமையானது, பிரகாசமானது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பிரகாசமுள்ள தேவன் நம் மத்தியிலே இறங்கும் போது நாம் பிரகாசிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பிறருக்கு தீங்கு நினைக்காதபடி, பிறருடைய பொருள் மேல் இச்சை வைக்காதபடி, பிறனுடைய யாதொன்றையும் நாம் நேசிக்காதபடி நாம் கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு இந்த நாளிலே அருளி செய்வார். நம்மை வழி நடத்துவார். அவருடைய வாக்கு தத்தங்களினால் நம்மை நிறைவேற்றி நம்மை போஷிப்பார். ஆமென், அல்லேலூயா. காக்கையை கொண்டு எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே
கர்த்தருடைய பாதத்திலே நாம் சில நிமிடங்கள் அமர்ந்து தலை வணங்கி அவரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த காலை வேளையிலே ஸ்தோத்தரிக்க கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையை காணும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழி நடத்துகிற எங்கள் இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, அப்பா, அந்த முழுவதும் எங்களை ஆண்டவரே அயர்ந்த நித்திரையை கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின்படியாகவும் உம்முடைய கிருபையின்படியாகவும் எங்களுக்கு இந்த நாளை காண செய்தீரே, ஜீவ நாட்களை கூட்டி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் நீர் காத்து கொண்டபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே நிற்க கிருபை ஏந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட தெய்வமே, எங்களுக்காக துக்கங்களை சுமந்த தெய்வமே, எங்களுக்காக மீறுதலை சகித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மிடத்திலே கூடியிருக்கும் எங்களையும் நீர் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை காட்சியை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளின் மீதும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய கர்த்தாவே பரிசுத்தத்தை ஊற்றும்படியாக பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்த பாதையிலே நடத்தி உம்முடைய ஈசோப்பினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே ஆவியினால் அபிஷேகம் பண்ணி நீர் வைக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை இந்த நாள் முழுவதும் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் உலகத்தில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே தகப்பனே, அப்பா, ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். டாக்டர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நர்ஸுகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தத்தாமே அப்பா பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்னும் வல்லமையா எடுத்து நீர் கிரியை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்கள் மத்தியிலே இன்னும் அநேக உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் அவர்கள் ஆண்டவரை தியானிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே அப்பா எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே ஹல்லேலூயா, நன்றியின் கரத்தை பிடித்து ஆண்டவரே உம்மை சுவாசிக்கிற எந்த பிள்ளைகளும்
ஆண்டவரே அப்பா ஜீவன் பெற்றவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இராணுவ வீரர்களை ஆசீர்வதியும், போலீஸ் வீரர்களை ஆசீர்வதியும், தீயணைக்கும் படை வீரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் பழுகி பெருக பண்ண போற உம்முடைய நல்ல தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஐயா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கணவனால் கைவிடப்பட்டவர்களை உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அவர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கணவனை இழந்த ஆண்டவரே அப்பா விதவை பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். சுகபத்திரமாய் கர்த்தாவே பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய சொந்த இருப்பிடத்துக்கு நீர் ஆண்டவரே சேர்க்கப்படுறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து அவர்களை கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை தந்து ஆசீர்வதிக்க போறமுடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நிகழ்ச்சியை தொடங்க ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஆராதனையிலே அப்பா நிகழ்ச்சிகளை தொடங்கி ஆண்டவரே தொடக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சுவிசேஷ கூட்டங்கள் எங்கெங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய தேவ கிருபை அசைவாட போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஐயா உம்மை நன்றியோடு துதிக்க கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ராஜா உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வாரி நாயகரே கரைபோக்குந்திரு பட்டாசு தொழில் செய்யும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களிலே பட்டாசு தொழிலே விபத்து அடைந்த பிள்ளைகளை என் கர்த்தர் ஆண்டவரே அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த குடும்பத்திலே என் கர்த்தர் ஆறுதலை சொல்ல போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து என் கர்த்தர் சமாதானத்தை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட விபத்துக்கள் இனிமேல் நடக்காதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த வேளையிலே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து கூட வழி நடத்தி செல்ல போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே அப்போ அந்த நாளிலே ஆண்டவரே கர்ப்பஸ்திரிகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளையிட போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே இந்த நாளிலே ராஜா பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிற ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் கர்த்தர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ரோட்டிலே நடமாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா வீட்டிலிருந்து சென்று மறுபடி ஆண்டவரே வீட்டுக்கு வந்து இருக்க வேண்டும் என்றால் உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. வழியிலே நடக்கும் பொழுதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கும் செல்லும் பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை நீர் காத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா இந்த நாளிலும் நீர் காத்து நடக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவ நாட்களை கூட்டி தந்து பிள்ளைகளை காணும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் ஆண்டு வழி நடத்த போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இனி வரும் நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நீடிய சாந்தமுள்ள பிள்ளைகளாய், பொறுமையுள்ள பிள்ளைகளாய், அன்பும் தயவும் உள்ள பிள்ளைகளாய், ஆண்டவர் உம்மிடத்துல கிருபை பெற்ற பிள்ளைகளாய் வழி நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நிறைய ஜனங்களை என் கர்த்தர் நீர் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நிறைய ஆத்துமாக்களை அப்பா ஆதாயம் பண்ணும்படியாக என் கர்த்தர் பாக்கியம் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா தாழ்த்தி தகன பலியாய் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனுக்கு.